ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். கமெண்ட்ல ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அந்த கொஷினுக்கு நான் ஆன்சர் பல வீடியோவில் கொடுத்துருந்தேன். சரி, இருந்தாலும் ஒரு 2 கொஷினாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு பார்ட்டை ஆன்சர் பண்ணும்போது அந்த செகண்ட் பார்ட்டையும் ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அப்படிங்கிறது சில பேருக்கு மட்டும்தான் வருது. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல சோல்ஸ்க்கு வருதா, அதோ இல்லை ரொம்ப கர்மா உள்ள சோல்ஸ்க்கு வருதா அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் உங்கள் ஈகோலேருந்து வர்ற கேள்விகள். அதாவது இந்த ஜேர்னியை வந்து கிளியர் பண்ணணும். நான் நல்லதா, நான் கெட்டதா நானே ப்ரூவ் பண்ணிக்கணும். ஒருவேளை இது வந்து நல்ல சோல்ஸ்க்கு தான் வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டா, ஒன்று நான் நல்லது அப்படின்னு நினச்சிக்கணும். இல்லை கெட்டது அப்படின்னா, நான் என்ன கெட்டது, நான் கெட்டதா அப்படின்னா இந்த ஜேர்னியை எனக்கு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியே கிடையாது அப்படின்னு யோசிக்கணுமா? இல்லை எனக்கு கெட்டது வந்துருச்சு அப்படின்னா, நான் என்ன கெட்டது செஞ்சேன், நான் அப்படி பண்ணவே இல்லையே, எனக்கு எதுக்கு இந்த ஜேர்னி வந்ததுங்கிற கேள்வி. இந்த மாதிரி பல விஷயங்கள் வரலாம். இந்த ஜேர்னியில் கேள்விகள் கிடையாது. ஒரு லேடி ஒருத்தங்க ட்வின் ஃப்ளேம் வீடியோஸ் போடுறோம், இங்கிலீஷில் போடுற ஒருத்தங்க வந்து எப்போதுமே சொல்லுவாங்க, திஸ் ஜேர்னி இஸ் நாட் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங், இட் இஸ் அபவுட் இன்னர் ஸ்டாண்டிங். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதெல்லாம் வெளி உலகத்தில் பார்க்குற விஷயம் தான். இப்போ நான் ஒரு வீடியோவில் எதையாவது சொல்லும்போது நீங்கள் புரிஞ்சுக்கிறது வந்து நிறைய இடத்துல வந்து நான் சொல்கிறது கிடையாது, நீங்கள் புரிஞ்சுக்கிறது. ஏன்னா இப்போ ஒரு மேலே வந்து ஒரு ஃப்ளைட்டு போச்சு அப்படின்னா, நான் வந்து அது ஜெட்டு அப்படின்னு சொல்கிறேன்னா, இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க இல்லை அது ஹெலிகாப்டர், இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க இல்லை அது ஏரோப்ளேன் அப்படின்னு. ஸோ இது பார்க்குறவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் 3 விதமாக தெரியுது. ஒரே விஷயம் தான், ஆனால் 3 விதமாக தெரியுது. ஏன்னா மேபி உங்களோட பார்வையோட அந்த கெப்பாசிட்டியாக இருக்கலாம், இல்லை உங்களோட மைண்டில் வந்து இப்படி இருந்தால் இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் நான் ஒரு மெசேஜ் சொல்லும்போதும் நீங்கள் எதை பர்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் சொல்கிற மெசேஜில் உங்களுக்கு எது வேணுமோ, இல்லை உங்களுக்கு எது பிடிக்குமோ, எது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஏன்னா நான் நிறைய இடத்துல முதல்லலாம் நான் நினைப்பேன், நான் இந்த வீடியோ இவ்வளோ கிளியராக சொல்லியிருக்கேன், ஆனால் கமெண்ட்டில் இவங்க போட்டுக்கிறத பார்த்தா இந்த பாயிண்ட்டை மட்டும் கரெக்டாக எப்படி இதுலேருந்து எடுத்தாங்க, இதை வந்து எப்படி இவங்க ரிலேட் பண்ணாங்க அப்படின்னு நான் அன்றைக்கி யோசிச்சிருக்கேன். இப்போ வந்து எனக்கு புரியுது, நான் என்னதான் சொன்னாலும் உங்களுக்கு அந்த இன்னர் ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆல்வேஸ் கம்ஸ் ஃப்ரம் யோர் பிரெயின், அதாவது உங்கள் ஈகோலேருந்து வர்றது. ஸோ இந்த ஜேர்னி யாருக்கு வருது, எதுக்கு வருது, எப்படி வருது, இது இந்த இந்த கேள்விகளுக்கெல்லாம் நிஜமாகவே ஒரு ஆன்சர் கிடையாது. வேணா உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நான் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஏன்னா நானும் நிறைய விஷயங்கள் இனிஷியலில் இதெல்லாம் தான் அப்படிங்கிற அந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு தான் இந்த ஜேர்னியில் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நிஜமாக என்ன அப்படின்னா, இந்த கேள்விகள் கிடைச்ச ஆன்சர்ஸ் எதுவுமே இன்றைக்குமே ப்ரூஃப் இல்லாத ஒரு விஷயம். நான் சொல்லிக்கலாம், அவ்வளோதான். நான் சொல்லலாம் இது வந்து ரொம்ப பியூரான சோல்ஸ்க்கு வரும், ரொம்ப ஓல்டான சோல்ஸ்க்கு வரும், இது வந்து நம்மளோட ஃபைனல் ஜென்மமாக இருக்கிறவங்களுக்கு வரும், இதுக்கப்புறம் நம்ம முக்தியை தேடி போவோம், இப்படியெல்லாம் நான் சொல்லிக்கலாம். ஆனால் இதெல்லாம் என்னோட நம்பிக்கை மட்டும்தான். இதை எதையுமே நான் ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ இதை சொல்லும்போது அப்படின்னா பியோர் இல்லாத சோல்ஸ் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்களா? இல்லையே, எல்லா சோலுமே பியோர் தானே. ஸோ இது நம்மளாம் பியோர் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா தப்புங்க. அதே மாதிரி எனக்கு இதுதான் கடைசி ஜென்மம்னு நான் ப்ரூவ் பண்ண முடியாது. நான் வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து திரும்பி உங்கள்கிட்ட சொல்ல முடியாது இந்த ஜென்மத்தோட முடிஞ்சு போச்சுன்னு, இல்லையா? நான் இறந்து போயிட்டா என்னோட பாடி போயிடும், என்னோட சோல் என்ன ஆகும் யாருக்குமே தெரியாது. தேர் இஸ் நோ ப்ரூஃப். ஸோ இதெல்லாம் நம்மளோட நம்பிக்கை மட்டும்தான். ஸோ இந்த ஜேர்னியை வந்து இனிஷியலி இந்த கேள்விகள்லாம் வரும், நான் யாரையும் குறையா சொல்லலை. பட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ், எகெயின் என்னை பொறுத்த வரைக்கும் என் சேனல் வியூ பண்ணுறவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அசெண்ட் ஆகுறீங்களோ அந்தளவுக்கு நான் சந்தோஷப்படுவேன். ஸோ கேள்விகள் வரும்போது எல்லாம் சரண்டர் பண்ணுங்கள். சரண்டர் பண்ணும்போது, சரண்டர் அப்படிங்கிறது என்னன்னு புரியலன்னா, கேள்விகள் வரும்போது எல்லாமே யோசிச்சுக்கோங்க, இது என்னோட ஈகோ தானே கேள்வி கேட்குது. இந்த ஈகோ இங்கேருந்து வருது, என்னோட பிரெயின்லேருந்து. இந்த பிரெயினை கொடுத்தது யாரு? கடவுள். அந்த பிரெயினை வந்து கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா, அவரு இந்த உலகத்தை பார்த்து நீ நிறைய விஷயங்கள் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் என்ன நீ பார்த்து கற்றுக்கணும்னா, அதுக்கு உனக்கு நான் சோல் கொடுத்துருக்கேன். வெளி உலகத்தை கற்றுக்கிறதுக்கு தான் பிரெயின் கொடுத்துருக்காரு. ஆனால் உனக்குள்ளே நடக்கிற சேஞ்சஸ், உனக்கு வர்ற இந்த பெயின், வெளி உலகத்தோடு நீ கம்பேர் பண்ணால் உனக்கு நிறைய புரியாத விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் நீ கற்றுக்கணுன்னா அதுக்கு தான் நான் உன் சோலை கொடுத்துருக்கேன். அந்த சோலை எப்படி லிசன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆப்ஷனை கண்டுபிடி அப்படின்னு தான் கடவுள் இப்போ சொல்கிறாரு. ஸோ அதுக்கு உண்டான ஆப்ஷனுங்கிறது குவைட்டாக இருக்கிறது, கேள்விகளை குறைக்கிறது, பிரெயின்லேருந்து வர கேள்விகளை குறைங்க, உங்கள் சோல்கிட்ட கேள்விகளை கேளுங்க, அந்த சோல் ஆன்சர் கொடுக்கும். அது எப்படி வந்து சோல்கிட்ட கேள்வி கேட்கலாம் அப்படின்னு கேட்டால், குவைட்டாக உட்காந்தா தான் கேட்க முடியும். ஃபஸ்ட்டு கேள்வியோடு போகக்கூடாது, குவைட்டாக உட்காருங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற கேள்விகள், உங்கள் பிரெயினில் இருக்கிற கேள்விகள் எல்லாமே உங்கள் சோலுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ
நீங்கள் குவைட்டாக உட்காருங்க, கேள்விகளை எடுத்துக்கிட்டு அங்கே போகாதீங்க. அதுதான் சரண்டர்னு சொல்லுங்க. கேள்விகளோடு போகும்போது சரண்டர் கிடையாது அங்கே. ஆனால் என் கேள்விக்கெல்லாம் ஆன்சர் கிடைக்கல, இல்லை எனக்கு கேள்விக்கு என்ன ஆன்சர்னு எனக்கு தெரியல, அது எப்படியோ இருந்துட்டு போகுது. ஆனால் நான் நம்புகிறேன். யாரை நம்புறீங்க? அந்த டிவைன் பவரை நம்புறீங்க, என்னோட சோலை நான் நம்புகிறேன். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோட அந்த ஒரு சரண்டர், அதுதான் சரண்டருங்க. அந்த சரண்டரில் நீங்கள் உட்காருங்க. கேள்விகள் இல்லை, நான் நம்புகிறேன். என்ன பண்ணணுமோ, என் சோல் வந்து என்னை எப்படி கைட் பண்ணணுமோ, எனக்கு என்ன காட்டு தரணுமோ அதை காட்டித்தான். அப்படியே உட்காருங்க. அங்கே வந்து நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தானாக வரும். ஆனால் இந்த கேள்வியை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அது கிடைக்காது. அந்த கேள்விகளை எல்லாம் நீங்கள் விட்டுட்டு, சரி கிடைக்குது கிடைக்காம போகுது, என்னமோ ஆகுது, எனக்கு பரவாயில்ல, எனக்கு நிம்மதியாக இருக்கணும், எனக்கு சந்தோஷமாக இருக்கணும், ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபீல் ஹர்ட். நீங்கள் பயங்கரமாக ஹர்ட் ஆகுறீங்கல்ல, இது ரொம்ப பெயினில் இருக்கீங்கல்ல, அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வெளியில் இருக்கிற யாராவது தான் எனக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வராங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம். நான் இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு யார் சொன்னாலும் ஹர்ட் ஆகாதா, எனக்கு வந்து வலிக்காதா, நான் வந்து ரொம்ப கிரேட்டா அப்படின்னு கேட்டால் இல்லை, நானும் அப்படி தான். ஆனால் நான் எப்போதுமே உங்களுக்கு எப்போ வந்து ஒரு கைடன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு அந்த பாடத்தை என் லைஃப்பில் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் எப்போதுமே உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவேன். அதனால தான் நான் நிறைய டைமில் வந்து வீடியோஸ் போட மாட்டேன். பிகாஸ் இஃப் ஐம் கோயிங் த்ரூ சம்திங், அதுலேருந்து நான் வெளியில் வந்து நான் கற்றுக்கிட்ட பாடங்களை என் லைஃப்பில் அந்த பாசிட்டிவ் சேஞ்சை உண்டாக்குனதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு வீடியோ போடுவேன். இல்லை அப்படின்னா ஐ ஃபீல் லைக் பொய் சொல்கிற மாதிரி எனக்கு தோணும். இல்லைனா நான் யார் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு? இஃப் ஐ கான் சேஞ்ச் மை செல்ஃப், நான் என்னையே சேஞ்ச் பண்ணுறதுக்கு கூட என்னால் தகுதி இல்லைன்னா எப்படி வந்து உங்களுக்கு நான் ஒரு கைடன்ஸ் கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ யாராவது வந்து நம்மளை பயங்கரமாக ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஹர்ட் அப்படிங்கிற அந்த விஷயமே நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனை தான். இல்லைனா நம்மளை வந்து யாராலையும் ஹர்ட் பண்ண முடியாது. அந்த 2 சைட் ஆஃப் தி ஜேர்னியும் நான் பார்த்துருக்கேன். இந்த ஜேர்னியில் ரொம்ப நல்லா அசெண்ட் ஆகி ஒரு பெட்டரான பிளேஸ்க்கு வந்ததுக்கப்புறம் என்ன யாராலையுமே ஹர்ட் பண்ண முடியல. ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. ஆனால் அதே சமயம் வென் சேம் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் இல்லை சேம் ட்ரிகர்ஸ் வந்ததுக்கப்புறம் திரும்ப எனக்கு வந்து ஹர்ட் ஆச்சு. அப்போ வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் ரொம்ப நல்லா அசெண்ட் ஆகி நல்லா தானே இருந்தேன், ஆனால் ஏன் இந்த ஹர்ட் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, இட்ஸ் அகெயின் அ ஃபைனல் ரிலீஸ். நமக்கு வந்து எல்லாம் சரியாயிடுச்சா அப்படிங்கிற டெஸ்ட் அந்த இடத்துல வரும்போது தெரியாமல் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிகர் அப்படிங்கிறது நம்மளோட நார்மல் வே ஆஃப் பிஹேவிங் தான். அந்த டைமில் நமக்கு ஹர்ட் ஆகி ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் திரும்ப நம்ம வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து இன்னர்ஸ்டாண்டிங்க்கு வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எகெயின் நம்ம அந்த ஒரு சேஃபான பிளேஸ்க்கு போவோம். அண்ட் எவ்ரிதிங் என்ன நடந்தாலும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும் இந்த ஜேர்னியில். இல்லை அப்படின்னா பெயின்லேயே தான் இருப்பீங்க. எப்போவுமே வந்து ஈகோவை தான் நான் வந்து இதை பற்றி சொல்லும்போது மெயினான ஒரு பாயிண்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஈகோ தாங்க இந்த ஜேர்னியில் நம்மளை முன்னாடி போக விடாமல் தடுக்கிற ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, நான் ரொம்ப நல்ல பர்சன், நான் வந்து எப்போதுமே நல்லது தானே பண்ணுறேன், நல்லது தானே திங்க் பண்ணுறேன், எல்லாருக்கும் நல்லது வரணும்னு தானே நினைக்கிறேன், எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பாக தானே நான் பிஹேவ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களை நினச்சிட்ருக்கோம். ஆனால் உண்மை என்னென்னா, நீங்கள் எல்லாருக்கும் நல்லது பண்ணுறது, நீங்கள் எல்லாருக்கிட்டையும் அன்பாக பிஹேவ் பண்ணுறது, நீங்கள் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது எல்லாமே உங்களோட இன்செக்யூரிட்டிலேருந்து வர்றது. நீங்கள் வந்து ஒருத்தர்கள்ட்ட நல்லா பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போதுமே வந்து நான் நல்லா பிஹேவ் பண்ணாதான் அவங்க என்னை பற்றி நல்லா நினச்சிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் பேக்கில் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. ஹீல் ஆகாதவங்க எல்லாருமே யோசிச்சு பாருங்க. நம்ம இன்னொருத்தங்கள்ட்ட நல்லா பிஹேவ் பண்ணுறதுக்கு பேக்கில் வந்து அந்த வேலிடேஷன் சீக்கிங் இருக்கும். ஏன்னா நான் வந்து நல்லா பிஹேவ் பண்ணால் அவங்க வந்து என்கிட்ட நல்லா இருப்பாங்க, நான் நல்லா பிஹேவ் பண்ணால் என்னை பற்றி நல்லதாக நினைப்பாங்க, இல்லை நல்லதாக 4 வார்த்தை சொல்லுவாங்கங்கிறத கூட விட்டுருங்க, நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கும். எங்கேயுமே வந்து என்னை பற்றி யாரும் தப்பாக நினச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம். வி வில் கீப் ஆன் எக்ஸ்பிளைனிங் அவர் செல்ஸ். நான் இதுதான் சொன்னேன், நான் இப்படி தான் சொன்னேன், இதுதான் நான் மீன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல நம்மளையே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓவர் எக்ஸ்பிளைனிங். எங்கே வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக நமக்குள்ள ஹாப்பியாக யார் எப்படி நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்லங்கிற பிளேஸ்க்கு போவோம். அப்போ வந்து சம்டைம்ஸ் பவுண்ட்ரிஸ் செட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நம்ம ரெஸ்பான்ஸை வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்காக சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா கூட இருக்கலாம். அங்கே வந்து நம்ம வந்து ஐயோ நான் இப்படி சொன்னால் அவங்க என்ன நினச்சிப்பாங்க, இல்லை என்னை பற்றி தப்பாக பேசிடுவாங்களோ, இல்லை எனக்கு வந்து அந்த ரெஸ்பெக்டை கொடுக்காம போயிடுவாங்களோ, இல்லை நான் வந்து ரொம்ப திமிருன்னு நினச்சிப்பாங்களோ அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் நம்மளை விட்டு போயிடும். பட் இட் டேக்ஸ் டைம். நான் நிஜமாக சொல்கிறேன், அதை நம்மளை விட்டு போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா நம்மளோட பேசிக் வயரிங் வந்து அப்படி தான். அப்போ ஃபஸ்ட்டு தாட்டில் வந்து நம்ம ஐயோ நான் இப்படி சொன்னால் என்ன நினச்சிப்பாங்க அப்படிங்கிறது தான் வரும்.
ஆனால் அதையும் கடந்து ஒரு பிளேஸ்க்கு நம்ம வந்து தான் ஆகணும். அப்போ வந்து யூ ஓன்ட் பி வரிட் அபவுட் அதர்ஸ். மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற வரி வராது. அந்த வரி வராத போது தான் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிப்பீங்க. அது வரைக்கும் உங்கள் ஈகோ மேலே நிற்கிறதுனால நீங்கள் நினைக்கிறது நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிறது தான். அந்த ஈகோ வந்து உங்களை கவர் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்கள் இன்செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து உங்கள் ஈகோ கவர் பண்ணி உங்களோட நன்மையா, நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன், நான் எப்படி என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன், நான் ரொம்ப நல்ல ஒரு பர்சன், எல்லாருக்கிட்டையும் நல்லா பிஹேவ் பண்ணுறேன், என் கூட பேசுகிறதுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், என்கிட்ட வந்து கொஞ்ச நேரம் பேசினாலே அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்லாம் நான் வந்து என்னை பற்றியே நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நல்லது நிறைய இருக்குது. ஸோ இட் டசன்ட் மீன் தட் நான் வந்து போய் ஃபேக்கு கேட்ட ஒரு பர்சன் எல்லாத்தையும் நடிக்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது. என்கிட்ட இந்த நல்ல சைடு எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த நல்ல சைடில் மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் வந்து நான் பீப்புள் பிளேசிங்கில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லாருக்கிட்டையும் நல்லதாக பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தினால நல்லா பிஹேவ் பண்ணுவேன். எங்கேயாவது பவுண்டரி செட் பண்ணணுன்னாலும் பண்ண மாட்டேன். ஸோ பீப்புள் பிளேசிங் இருக்கிற இடத்துல அந்த பக்கம் இருக்கிறவங்க என்ன எனக்கு கொடுக்குறாங்களோ அதை தான் நானும் கொடுக்கணுங்கிறத மறந்துடுவேன். எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கும். அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுமாங்கிற கேள்வியை கேட்காதீங்க. இட் டசன்ட் மீன் லைக் தட். அது அப்படி கிடையாது. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நான் என்ன கொடுக்குறேனோ அதை ரெசிப்ரோகேட் பண்ண முடிகிற ஒருத்தங்களுக்கு அதை வந்து நான் கொடுக்கலாம். மற்றவங்களுக்கு நான் அதை கொடுக்க வேண்டாம். அதுக்காக அவங்களுக்கு தப்பான எனர்ஜியோ, அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறதோ, அவங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டியோ நான் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் சம்டைம்ஸ் வி ஆர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். நம்மளை தாண்டி நம்ம சம்டைம்ஸ் பண்ணிடலாம். பட் அது பரவாயில்ல. கோவம் வந்துடலாம், கோவப்பட்டுடலாம். நமக்கு வந்து உள்ளே இருக்கிற நம்மளோட ஹர்ட் அல்ல இன்செக்யூரிட்டி வெளியில் வந்துடலாம். ஆனால் வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் கிளியர் தட் அவுட். சரி, ஏன் இன்னும் நான் இதை சேஞ்ச் பண்ணல, என்ன எனக்கு இன்னும் பெண்டிங்காக இருக்குது, இதில் என்ன நான் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை கிளியர் பண்ணுங்க. ஏன்னா எனக்கும் வந்துடும், என்ன தெரியாமல் சம்டைம்ஸ் வந்து என்னோடய பழைய ட்ரிகரிங் ஸ்டேட்லாம் வரும்போது என்ன தெரியாமல் எனக்கு கோவம் வந்துடும். அந்த கோவம் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணும், அடடா நான் திரும்ப பழைய மாதிரி கோவப்பட்டுட்டேனே அப்படின்னு. ஆனால் வந்து முன்னாடி மாதிரி நான் என்னை வந்து இப்போ ப்ளேம் பண்ணிக்க மாட்டேன். நான் வந்து ஓகே, இந்த ஜேர்னியில் நான் இப்படி தான் கற்றுக்க முடியும் அப்படிங்கிற உண்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம ஈகோவை மெதுவாக எடுத்து தூக்கி போடணும். இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், நம்ம வந்து சரண்டரில் போனால் தான் இந்த ஜேர்னியை நம்ம ஒழுங்காக ஸ்டார்ட் பண்ண முடியும். நான் அப்படி, நான் இப்படி, நான் அது, நான் இது, நான் ரொம்ப நல்ல மனசு, என்னை மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க, இல்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த பெயின், நான் மட்டும் இப்படி நினைக்கிறேனே, இப்படிங்கிறது எல்லாமே ஈகோ. சரி, எனக்கு இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம், எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், நான் ஒன்றுமே கிடையாது, நான் ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங், ஆனால் எனக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஸோ ஐ எம் சரண்டரிங் இட் டு யூ காட். எனக்கு நிம்மதி வேணும். நீங்கள் எவ்வளோ நிம்மதியை தேடினாலும் உங்களோட இந்த ஈகோவை வச்சுட்டு போனீங்க அப்படின்னா ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் உங்களுக்கு கிடைக்காது. மற்ற லைஃப்பில் எந்த சுச்சுவேஷனில் எப்படி கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அண்டர்கோ பண்ண இந்த ஒரு ஜேர்னியில் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், உங்களோட திமிர் ஃபுல்லாக வந்து உங்களை விட்டு போகிற வரைக்கும் இந்த ஜேர்னி கண்டினியூ. இந்த ஜேர்னி வந்து முடியாது, பட் ஸ்டில் உங்கள் திமிர் உங்களை விட்டு கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் பாடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எனக்கு இன்றைக்கும் பாடங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா எனக்குள்ளே இன்னும் திமிர் இருக்குதான். அதை நான் வந்து தைரியமாக சொல்கிறேன். ஏன்னா திமிர் இல்லாத மனுஷங்க கிடையாது. நம்ம திமிர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும்போது உடனே வந்து எனக்கெல்லாம் திமிர் இல்லைன்னு நினைக்காதீங்க, எல்லாருக்குமே இருக்குது. நான் வந்து என்னோட வீடியோஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினச்சாலே அது என்னோட திமிர் தான். அதுக்கு பதிலாக நான் வந்து என்னோட வீடியோஸ் வந்து கடவுளோட ஒரு கைடன்ஸாக நிறைய பேருக்கு போகுது, ஐ எம் ஸோ பிளஸ்ட் அண்ட் கிரேட்ஃபுல் அப்படின்னு நான் நினச்சேன்னா அது வந்து இட் இஸ் என்ன சரண்டர் ஃபேஸ். நான் சரண்டர் மோடில் தான் நான் வந்து அந்த வார்த்தையை சொல்கிறேன். ஸோ அதே விஷயத்த நம்ம நினைக்கிறதுல தப்பு கிடையாது, எப்படி நினைக்கிறோம் அப்படிங்கிறதுல தான். ஸோ ஈகோவை குறைச்சிருங்க, சரண்டர் பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷத்தை திரும்பி கொண்டு வாங்க. நீங்கள் உங்கள் ஈகோலேருந்து வெளியில் வந்து நீங்கள் ஒரு சோல் ஃபார்மில் வர்ற வரைக்கும் உங்களுக்கு பெயினை இந்த ஜேர்னி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற ஈகோவை கண்டுபிடிச்சி ரியலைஸ் பண்ணி வெளியில் கொண்டு வர ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தென் யூ வில் பி இன் அ பெட்டர் பிளேஸ். இருட்டாயிடுச்சு, அதை லைட் போட்டுட்டேன். நான் வந்து இப்போ ஒருத்தவங்களை பார்த்து என் மனசில் என்ன நினைக்கிறேனோ அதை வெளியில் சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கணும். இல்லை அட்லீஸ்ட் வெளியில் யார்கிட்ட சொல்லலைன்னா கூட நான் இப்படி நினச்சிட்டேன் அப்படிங்கிற உண்மையை நான் ரியலைஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். நான் உள்ளே என்னவோ அதையே நான் வெளியில் காட்டுறதுக்கு தயாராக இருக்கும்போது தான் நம்ம ஈகோ கம்ப்ளீட்லி டிசால்வ் ஆகிடுச்சுன்னு சொல்ல முடியும். அதாவது உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வெளியில் பேச முடியணும். இது ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னா
இன்சைட் உள்ளே இருக்கிறது உங்களோட ஈகோ. புரிஞ்சுதா? ஸோ ஈகோ போயிடுச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா இதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் உள்ளே பேசுகிறத தான் வெளியில் பேசுகிறீங்களா, இல்லை நீ நல்லா அது வந்து பொய் சொல்லக்கூடாது. நீங்கள் ஒழுங்காக யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து நம்ம முன்னாடி ஒருத்தங்க வந்து எதையாவது பேசிட்டாங்க அப்படின்னா கோவம் வருது நமக்கு. ஆனால் வந்து இவங்கள்ட்டெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நீ ஏதோ சொல்லிட்டு போ, நான் கண்டுக்க போகிறதில்ல அப்படின்னு உள்ள வச்சுட்டு அப்படியா அப்படின்னும் இல்லையா? அதெல்லாம் நம்மளோட ஈகோ தான். ஆனால் அதே சமயம் அவங்க சொல்லும்போது நம்ம சரி அவங்க இன்செக்யூரிட்டிலேருந்து அவங்க பேசுகிறாங்க, அவங்க கோவப்படுறாங்க, பட்டுக்கிறாங்க, பரவாயில்ல. அதுக்கு வந்து எனக்கு வந்து என்னால் அவங்களுக்கு எதுவுமே இப்போதைக்கு பண்ண முடியாது. ஐ கேன் ஜஸ்ட் கிவ் தம் அ பாசிட்டிவ் எனர்ஜி. நான் என்னோட எனர்ஜியை பாசிட்டிவாக வச்சுக்கலாம். இதுதான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவங்கள்ட்ட அப்படியா சரி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டான விஷயம் இல்லையா? ஸோ முதல்ல நினச்சது ஈகோ, ரெண்டாவது வந்தது ஒன்னஸ். அங்கே தான் வந்து அந்த யூனிட்டி கான்ஷியஸ்னஸ். அது அப்படி ஈஸியாக வந்துடாது, எப்போதும் இருக்காது. அதையும் நான் சொல்லிடுறேன். சம்டைம்ஸ் நம்மளாம் ஹியூமன் பீயிங்ஸ் தெரியாமல் நம்ம வந்து நம்மளோட அந்த நேச்சுரல் பிஹேவியரில் வந்துடுவோம். சில பேர் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு நேச்சர் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக பார்க்காம இருக்கும்போது நம்ம நல்லா இருந்துருவோம். ஆனால் அவங்கள திரும்ப பார்க்கும்போது எகெயின் நம்ம லைஃப்பில் அதே சுச்சுவேஷன் வரும்போது தெரியாமல் பழைய பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும். ஆனால் அந்த டைம்லேயும் ஒர்க் பண்ணி உங்களோட அந்த செல்ஃப் டாக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஸ்லோலி இங்கேயும் நீங்கள் வந்து அந்த ப்ராப்பரான பிளேஸ்க்கு வரணும். இப்படி தான் வந்து ஸ்லோலி உங்கள் ஈகோவை நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியும். இட் டேக்ஸ் டைம். யாருமே வந்து நினைக்காதீங்க ஒரு நாள் 2 நாளில் நடந்துருவோம். அதே மாதிரி இது ஃபுல்லி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இந்த ஜேர்னி நம்ம நினைக்கிற பிளேஸ்க்கு போகாது அப்படிங்கிற உண்மையும் புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக போகாது. அப்படியே லோக்கு அப்படியே போயிட்டே இருக்கும். ஸ்லோலி லெசன்ஸை கற்றுக்கிட்டு நம்ம அந்த பிளேஸ்க்கு போகணும். கண்டிப்பாக போயிடுவோம். ஆனால் டோன்ட் வரி. அதுக்கு வந்து கடவுள் நம்ம கூடவே இருக்காரு. பாடங்களை காமிச்சுக்கிட்டே கற்று கொடுத்துக்கிட்டே அட்டி மேலே அட்டி கொடுத்துக்கிட்டே பெயினாக நமக்கு கொடுத்துக்கிட்டே நம்மளை வந்து விடாமல் பின்னாடி நான் சொல்லியிருக்கேன் அந்த வாத்தியார் மாதிரி கேன்னு வச்சுக்கிட்டே அவர் நிற்பார், விட மாட்டார். பட் எகெயின் வந்து நிறைய இடத்துல புரியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டிஃபிகல்ட்டாக வந்து என்னடா நடக்குது என் லைஃப்பில் அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன்லாம் நிற்கும்போது தான் என்ன மாதிரி பீப்புள் வந்து ஒரு கைடன்ஸாக கடவுள் அனுப்புறது. எனக்கு வந்து இன்றைக்கி இதை நான் பேசணும்னு பிளான் பண்ணலை. பட் டக்குன்னு வந்து இன்றைக்கி தோணுச்சு, மைண்டில் வந்து இந்த கொஷின் வந்துச்சு, சரி இதை பேசிடலாம்னு நினச்சேன். நான் எப்போதுமே நம்புகிறேன் கடவுள் வந்து சம்டைம்ஸ் இட்ஸ் ஃபார் லைக் பீப்புள் ரொம்ப பெயினில் இல்லை என்னன்னு தெரியல அப்படிங்கும்போது அந்த ஒரு மொமெண்ட்டில் தான் வந்து அந்த ஒரு புஷை எனக்கு கொடுப்பாரு, இல்லை வேற ஒரு பர்சனுக்கு கொடுப்பாரு, இல்லை உங்கள் லைஃப்பில் ஒரு பர்சனை என்ட்ரி பண்ண வைப்பார். அதே சமயத்தில் நம்ம தப்பாக ரொம்ப திமிரில் போகும்போது தான் நமக்கு வந்து பாடங்களையும் கொண்டு வந்து கொடுப்பாரு, அடியும் கொடுப்பாரு. ஸோ இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். நான் வந்து ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஜேர்னி. எனக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த ஜேர்னி வந்து கடவுள் எனக்கு என்டையர்லி என் லைஃப்பில் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்துக்கு கொடுத்துருக்காரு. அது என்னன்னு எனக்கு இன்றைக்கி தெரியாது அப்படின்னாலும் அதில் எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. நான் அவரை கண்ணை மூடி ட்ரஸ்ட் பண்ணுறேன். அவர் தர்ற எல்லா பாடங்களையும் நான் வந்து அந்த ஒரு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கிறேன். நான் எனக்கு எவ்வளோ வலி வந்தாலும் ஏன்னு கேட்கவே மாட்டேன். எனக்கு நல்லா இப்போ தெரியும் இந்த ஏங்கிற கேள்வி எனக்கு தேவையில்லை. எனக்குள்ளே ஏதோ தப்பாக இருக்கிறதுனால தான் வலி வந்திருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சி கிளியர் பண்ணு அப்படிங்கிறது தான். சரி, ரொம்ப லாங்காக பேசிட்டேனோ. எனிவே ஒன் மோர் பாயிண்ட் அதில் கேட்டிருந்தாங்க, டிவைன் மேஸ்குலின் என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு விட்டுட்டு நம்ம இன்னர் ஒர்க்கில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி அதுதான் ரைட்டான ஒரு சாய்ஸ். டிவைன் மேஸ்குலின் என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம், அவங்க கிடையாது நம்ம ஜேர்னியோட பிரச்சனையே. ஏன்னா அவங்களும் நம்மளும் ஒன்று தான். அவங்களுக்கும் நமக்கும் ஒரே பிரச்சனை தான் லைஃப்பில் ஓடிட்டுருக்கு. நீங்கள் என்னெல்லாம் பிரச்சனையில் உங்கள் உள்ளே வந்து வருந்திக்கிட்டு இருக்கீங்களோ, என்னெல்லாம் இன்செக்யூரிட்டிஸில் அழுதுட்ருக்கீங்களோ, எதுலெல்லாம் உங்களுக்கு ஹர்ட் வருதோ அதே விஷயங்கள் தான் அவங்களுக்கும் வருது. அதனால நீங்கள் உங்களுக்குள்ளே கிளியர் பண்ணுற விஷயங்களை அவங்களும் கிளியர் பண்ணணும். வேறு வழியே கிடையாது. அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தால் உங்களையும் நீங்கள் கிளியர் பண்ண மாட்டீங்க, அவங்களுக்கு கிளியர் பண்ண வேண்டிய ஒரு சான்ஸையும் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. ஸோ அதுக்கு பதிலாக த பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் அவங்கள பார்க்குறத விட்டுட்டு நமக்குள்ளே கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு வந்து நான் என்னோடய வீடியோஸில் எப்போதுமே டிஃப்ரெண்ட்டாக தான் சொல்லுவேங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நான் இப்படி சொல்லும்போது அவங்களுக்கு பிடிக்காது. எல்லோரும் வந்து நான் டிவைன் மேஸ்குலினை குறை சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிப்பாங்க. என்னோடய ஜேர்னியில் நான் இன்றைக்கி இருக்கிற பிளேஸில் என் டிவைன் மேஸ்குலினை நான் ஒரு சின்ன வார்த்தையில் கூட தப்பாக பேச மாட்டேன். அவங்கள வந்து நினைக்கும் போது கூட எனக்கு வந்து அன்பை தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அந்த மாதிரி நினைக்கவும் மாட்டேன். எனக்கு இப்போல்லாம் வந்து அவங்கள பற்றின தாட்ஸே கிடையாது. பட் அவங்க ஒரு தாட் வந்தால் கூட எனக்கு வந்து அவங்க அப்படி பண்ணிட்டாங்களே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் கிடையாது. ஐ எம் வெரி சேஃப். என்னோட டிவைன் மேஸ்குலினை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஹீ இஸ் தேர் ஆல்வேஸ். எனக்கு வந்து பயம் கிடையாது. பட்
ஜேர்னியோட ஸ்டார்டிங் ஃபேஸ் இல்லை மிட் ஃபேஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து டிவைன் மேஸ்குலின் வந்து அந்த மாதிரி ஒரு பிளேஸில் உங்களால் பார்க்க முடியாது. உங்களுக்கு ரொம்ப பயம் இருக்கும், உங்களுக்கு அவங்க விட்டுட்டு போயிடுவாங்கிற எண்ணம் இருக்கும், அவங்க பண்ண ஹர்ட் உங்களுக்கு நிறைய வலிக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால நான் எப்போதுமே சொல்லுவேன், உங்களை ஹர்ட் பண்ண ஒரு பர்சன், உங்களுக்கு வலியை தந்த ஒரு பர்சன், உங்களுக்கு அவங்க முன்னாடி போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா என்ன நினைக்கணும்? எனக்கு அப்படி தந்த ஒரு பர்சனை வேண்டாம், எனக்கு என் லைஃப் தான் இம்பார்ட்டன்ட், நான் தான் இம்பார்ட்டன்ட். அதை விட்டுட்டு நீங்களும் உங்கள் டிவைன் மாஸ்குலினும் ஒன்று, நீங்கள் வந்து அவங்கள எப்போதும் அன்பாக தான் பார்க்கணும் அப்படின்னு நான் சொன்னால், இந்த ஜேர்னியில் நீங்கள் ஒரு சேஃபான பிளேஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் ஈகோவில், கோவத்தில், அந்த ஹர்ட்டில் எனக்கு வேண்டாம், நான் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி உங்கள் ஜேர்னி ஆரம்பிங்க. ஸ்லோலி நீங்கள் வந்து ஒரு சேஃபான பிளேஸ்க்கு போயிடுவீங்க. போகும்போது உங்களுக்கு தானாக இந்த ஜேர்னி என்னங்கிறதும், உங்கள் டிவைன் மாஸ்குலின் யார் அப்படிங்கிறதும், அவங்க மேலே எப்படி உங்களுக்கு அந்த அன்பு இவால்வ் ஆகுது அப்படிங்கிறதும் எல்லாம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நான் வந்து நிறைய வீடியோஸில் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஆல்வேஸ் பி இன் லவ் வித் யுவர் டிவைன் மாஸ்குலின் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் அவங்க மேலே இருக்கிற லவ்வில் வாழ்ந்தீங்க அப்படின்னா லூப்பில் போயிட்டே இருப்பீங்க. தெரியாமல் அந்த பழைய வூண்ட்ஸ்லேயே வந்து நீங்கள் கனெக்ட் ஆகிட்டே இருப்பீங்க. அதுக்கு இன்னொரு ஈஸியான வழி என்னென்னா, டிவைன் மாஸ்குலின் கிட்ட உங்களுக்கு தோன்றது எல்லாமே உங்கள் அவுட்டர் லைஃப்பில் நடக்கிறது தாங்க. உங்கள் டிவைன் மாஸ்குலின் கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட் தோணுதுன்னா டெஃபினெட்லி தேர் இஸ் சம்திங் அவுட் சைட் வேர் யூ ஆர் ஸோ மச் அட்டாச்டு. அது உங்களோட பார்ட்னர்ஸாக இருக்கலாம், மெயின்லி உங்கள் லவ்வர் பார்ட்னர் அந்த மாதிரி இருக்கும், இல்லைனா குழந்தைகளாக இருக்கலாம். ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸில் தான் ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கும். ஸோ அதை கிளியர் பண்ணுங்களேன், உங்கள் டிவைன் மாஸ்குலின் கிட்ட இருக்கிற அட்டாச்மெண்ட் உங்களை விட்டு போயிடும். அதை கிளியர் பண்ணுங்கன்னா நீங்கள் அவ்வளோ ஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க் பண்ணும். ஐ பிலீவ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கிற டிவைன் ஃபெமினைன்ஸ், மேல் ஆர் ஃபீமேல் யாராக இருந்தாலும், உங்களுக்கு நல்ல வலியை கொடுத்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் இருப்பாங்க. அது வந்து உங்கள் எக்ஸ் லவராக இருக்கலாம், எக்ஸ் ஹஸ்பண்ட் ஆர் எக்ஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை இப்போ இருக்கிற ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்டாக இருக்கலாம், உங்களோட லைஃப் இல்லை உங்களோட குழந்தைங்களாக இருக்கலாம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து உங்கள் லைஃப்பில் ரொம்ப அட்டாச்மெண்ட், அதாவது இவங்க இல்லாமல் உங்களால் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு பிளேஸில் நீங்கள் இருந்திருக்கலாம். இல்லை இவங்க விட்டு போனதுனால உங்களுக்கு தாங்க முடியாத பெயின், இல்லை இவங்க விட்டு போனதுனால உங்களுக்கு தாங்க முடியாத ஒரு பெயின், இல்லை உங்களுக்கு வந்து அந்த லைஃபே ஃபுல்லாக போயிடுச்சு, இனிமேல் என்னால் வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்கள் போய் சம்டைம்ஸ் சூசைட் அட்டம் கூட பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியில் வந்து ஏனோ தானோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்க ஒரு சமயத்தில் கூட நீங்கள் உங்கள் ட்வின்னை மீட் பண்ணியிருக்கலாம். இல்லை சில பேருக்கு வந்து இன்னமும் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் உங்கள் லைஃப்பில் இருக்கலாம். அது உங்களோட எக்ஸாக இருக்காது, இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிற ஒரு லவ்வரோ, ப்ரெசென்ட்டில் இருக்கிற ஒரு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோவா இருக்கலாம். ஸோ அந்த பர்சன் வந்து உங்களுக்கு ரொம்ப வலியை கொடுத்தாலும் நிறைய ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுற ஒரு மோடில் போயிடுவோம். பர்டிகுலர்லி விமன் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஆஸ் அ ஒய்ஃப் ஐ எம் பவுண்ட் டு டூ திஸ், நான் இப்படி தான் இருக்கணும், ஒரு ஒய்ஃபாக நான் இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் நான் தாங்கிக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும், இதுதான் வந்து இந்த சொசைட்டி நமக்காக க்ரியேட் பண்ணியிருக்கிற ஒரு ரூல் அப்படின்னு நம்பிக்கிட்டு நிறைய பேர் வந்து அந்த மாதிரி வாழ்ந்துட்டுருப்பாங்க. மேல்ஸும் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நாட் அவங்களாம் இல்லைன்னு சொல்லலை, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் உமன் தான் இந்த மாதிரி இருப்பாங்க. மென்னில் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இப்போ ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கீங்க அப்படின்னா யோசிங்க, இங்கே என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அந்த தப்பை தான் கிளியர் பண்ணணும். நீங்கள் நினைக்கலாம், நான் வந்து என்னோட பார்ட்னர் கூட பேசுறது கிடையாது, நான் என்னோட பார்ட்னர் கூட ரூம் கூட ஷேர் பண்ணுறது கிடையாது, நான் வந்து என்னோட இன்னர் ஒர்க்கில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன், என்னோட லைஃப்பில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நிஜமாக நீங்கள் அப்படி தான் பண்ணுறீங்களாங்கிறது உங்கள்கிட்ட கேட்டு பாருங்களேன். எங்கேயோ ஒரு உள்ள நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் இன்னர் ஒர்க் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸ்க்கு ரீச் ஆகும்போது ஒருவேளை என்னோடய பார்ட்னர் சரியாயிடுவாங்க, இல்லை சேஞ்ச் ஆகிடுவாங்க. அப்போ வந்து இவங்க ஒருவேளை எனக்கு ட்வின் ஃப்ளேமாக இருக்கலாம், இல்லை இவங்க வந்து எனக்கு ஒரு பெஸ்ட்டு சோல்மேட்டாக மாறலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? மோஸ்ட்லி ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த மாதிரி நினைப்பீங்க. ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கிறவங்க 99.9% நான் சொல்கிறேன், இந்த ஒரு தாட் ப்ராசஸ் உள்ளே இருக்கும். அவங்கள விட்டுட்டு போக உங்களால் முடியாது. எப்படியாவது ட்வின்னை மறந்துட்டா போதும், நான் இந்த லைஃப்பில் அட்ஜஸ்ட் பண்ணியாவது வாழ்ந்துக்கிறேன், இல்லைனா முன்னாடி மாதிரி வந்து என்னை அவங்கள பேடாக ட்ரீட் பண்ண நான் விட மாட்டேன். அதை வந்து செட் பண்ணுவீங்க, பவுண்ட்ரிஸை செட் பண்ணுவீங்க. உள்ளே வந்து ஆதங்கம், கோபம், என்னை இனிமேல் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த பர்சன் இனிமே என் லைஃப்பில் இடமே கிடையாது
அப்படிங்கிற டிசிஷனை நம்மளால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக எடுக்க மாட்டோம். ஏன்னா கண்டிஷன்ஸ், குழந்தைங்க இருக்காங்க, இது ஒரு ஃபேமிலி. எப்படி நான் என் பார்ட்னரை விட்டுட்டு போகிறது? என்னோடய ஃபேமிலி என்ன சொல்லுவாங்க? இல்லை இந்த சொசைட்டி என்ன சொல்லும்? இல்லை நான் வந்து இந்த குடும்பத்தோட ஒரு மெயின் பர்சன் இல்லையா? ஒரு ஆணாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், ஹவு கேன் ஐ பிரேக் மை ஃபேமிலி? என்னோடய ஃபேமிலியை நான் எப்படி பிரேக் பண்ணுறது? இந்த மாதிரி எண்ணங்கள் நிறைய உள்ளே இருக்கும். இதை சொல்லும்போது நான் யார்கிட்டையுமே வந்து இதை பிரேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. ஆனால் அந்த பர்சன் திருந்தி வரணும், இந்த ஃபேமிலி லைஃப்பை நான் சந்தோஷமாக கொண்டு போகணும், இல்லை அப்படி ஒரு நாள் நாளைக்கு வரும், அதுக்காக நான் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் தூக்கி போடுங்க. அதுக்கப்புறம் கடவுளாக வந்து அங்கே என்ன நடக்கணுங்கிறத கிளியர் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சிச்சுவேஷன்ஸை அவரே உருவாக்குவார் அங்கே என்ன நடக்கணுங்கிறது. ஆனால் இந்த ஒரு தாட் ப்ராசஸை நீங்கள் கொண்டு வந்தால் தான் அந்த இடத்துல கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அட்டாச்மெண்ட் இஷ்யூஸை நீங்கள் வெளியில் கிளியர் பண்ணிங்கன்னா உங்கள் ட்வின் மேலே இருக்கிற அட்டாச்மெண்ட் அப்படியே போயிடும். லவ் மட்டும்தான் இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். அப்புறம் பயப்பட வேண்டாம், ஏன்னா யூ ஸ்லோலி ஃபீல் சேஃப் வித் தெம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒன்று ஒன்று இருக்கலாம். ஐ ஆல்வேஸ் டெல், ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி ஒருத்தங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தில் தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கும். சில பேருக்கு அது அட்டாச்மெண்ட்டாக இருக்கலாம், சில பேருக்கு வந்து அவங்களோட ஈகோவாக தான் இருக்கும், ரொம்ப ஈகோவாக இருக்கலாம். சில பேருக்கு வந்து செல்ஃப் ஒர்த் இஷ்யூஸ் ரொம்ப இருக்கலாம், அவங்களுக்காக இருக்கலாம். ஸோ எது உங்கள் லைஃப்பில் உங்கள் ட்வின் வந்து எந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு ரொம்ப ட்ரிகர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அந்த விஷயம் உங்கள் அவுட்டர் லைஃப்பில் எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள், அங்கே கிளியர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது சூப்பராக கிளியராகி போயிடும். எகெயின் வந்து நான் சொல்கிறேன், ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியாக இருந்தது அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் கோ த்ரூ திஸ் குண்டலினி ப்ராசஸ். ஐ வில் சே குண்டலினி அவேக்கன் ஆகிறது ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கிற யாருக்குமே வந்து ஒரு மொமெண்ட்டில் தெரியற ஒரு விஷயம் கிடையாது. மற்ற இடத்துல அது நடக்கலாம், மற்ற ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் அது நடக்கலாம். வந்து ஒரு மொமெண்ட்டில் நீங்கள் வந்து டக்குன்னு சுருன்னு கீழேருந்து மேலே ஏறுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஐ ஹாவன் கான் த்ரூ தட், இருக்கலாம். அதே மாதிரி மற்றவங்க வந்து அவேக்கன் பண்ணி விடுறாங்க இல்லையா? சில இடத்துல போயிட்டு அவங்க வந்து ஒரே நாளில் வந்து அவேக்கன் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அது நான் சொல்லியிருக்கேன், அப்படி அவேக்கன் பண்ணி விடும்போது என்னென்னா உங்கள் சோல் லெவலில் மட்டும்தான் அந்த சேஞ்ச் வந்துருச்சு. அதாவது உங்கள் சோல் வந்து இனிமேல் நீ சரியாகி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை எடுத்துருச்சு. ஒரே நிமிஷத்தில் உங்களோட 7 சக்கராவையும் நீ பேலன்ஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. ஆனால் உங்கள் மைண்டும் பாடியும் இன்னும் உங்கள் பெயினும் உங்களோட இன்செக்யூரிட்டிஸும் ட்ராமாஸ்லாம் அப்படியே வச்சுட்ருக்கு. அப்போ உங்களுக்கு தாங்க முடியாத ஒரு விஷயம் வந்துடும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும், பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்க. இதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆனால் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அப்படி கிடையாது. உங்களுக்கு குண்டலினி அவேக்கனிங் வரும்போது அது ஸ்லோவாக தான் மெதுவாக உங்களை வந்து பாதிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த ஜேர்னி லாங்கர் இயர்ஸ் எடுக்கும். ஸோ உங்களை வந்து ஒரே நாளில் ட்ரிகர் பண்ணி விட்றாது. ஸோ ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா குண்டலினி அவேக்கன் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்குள்ளே உள்ள சேஞ்சஸ் தான் உங்களோட குண்டலினி அவேக்கனிங். முன்னாடி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி பார்த்தீங்க, இன்றைக்கி எப்படி பார்க்குறீங்க, முன்னாடி நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணீங்க, இன்றைக்கி எப்படி பிஹேவ் பண்ணீங்க, அந்த சேஞ்சஸ். அதே மாதிரி முன்னாடி எவ்வளோ பெயினில் இருந்தீங்க, இன்றைக்கி எப்படி பிளிஸ்ஃபுல்லாக உங்கள் லைஃப் மாறிக்கிட்டு இருக்கு, இதுதான் உங்களோட குண்டலினி சேஞ்சஸ். இந்த சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில். மற்ற ஜேர்னியில் இது இருக்காது. நம்ம வந்து இது கெட்டது இது நல்லதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃப்பை கொஞ்சம் பாசிட்டிவாக கொண்டு போயிட்டுருப்போம். பட் குண்டலினி அவேக்கனிங் அங்கே நடக்காது. அதே மாதிரி ஃபாஸ்டர் குண்டலினி அவேக்கனிங்கும் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் நடக்காது. உங்கள் ட்வின்னை பார்த்து தொட்டதுமே உங்களுக்கு ஃபுல் குண்டலினி அவேக்கன் ஆகிடுச்சுன்னு சொல்லவே முடியாது. குண்டலினி அவேக்கனிங்கோட ஸ்டார்டிங் ப்ராசஸ் நடக்கும் அங்கே. உங்களுக்கு மேபி அங்கே ஹார்ட் சக்கரா ஒரு ட்ரிகராக இருக்கலாம், இல்லை சோலார் பிளெக்ஸஸில் ட்ரிகராக இருக்கலாம். உங்களோட பிரச்சனை எங்கேயோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு மோஸ்ட்லி ட்ரிகர் வரும். த்ரோட் சக்கரா ட்ரிகராக இருக்கலாம். உண்மையை பேசுகிறதுக்கு பயப்படுற ஒருத்தங்களாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு டச் ஆர் அந்த ஒரு பார்க்குற ஒரு மொமெண்ட்டில் உங்கள் ட்வினை பார்க்கும்போது யூ வுட் ஹவ் காட் த்ரோட் சக்கராவில் உங்களுக்கு அந்த ட்ரிகர் வந்திருக்கலாம். இல்லை இந்த அட்டாச்மெண்ட் இஷ்யூஸ் வர்றவங்களுக்கு ஹார்ட் சக்கராவில் வரும். அவங்களுக்கு ரொம்ப செக்ஷுவல் லைஃப்பை பற்றின பயங்கள், இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி ட்ராமாஸ் இருந்தவங்க, இல்லை உங்களுக்கு இமோஷன்ஸ் ரொம்ப அதிகமாக ஹேண்டில் பண்ண முடியாத ஒருத்தங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சேக்ரல் சக்கராவில் வந்திருக்கலாம். ரொம்ப ஃபியர்ஸ் இருக்கிற ஒரு பர்சனாக இருந்ததுன்னா ரூட் சக்கராவில் வந்திருக்கலாம். ஸோ அந்த விஷயத்தை வேணால் நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த விஷயம் உங்களுக்கு ப்ராமினெண்ட்டாக உங்கள் லைஃப்பில் ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களையே வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே டியர்ஸ், ரொம்ப லாங்காக போச்சு வீடியோ. இப்போ ரீசெண்ட்லி நான் பேசும்போது ரொம்ப லாங்காக பேசிடுறேன், கொஞ்சம் குறைக்கணும்னு நினைக்கிறேன். எப்போதுமே நான் எப்படி நினைப்பேன் அப்படின்னா என்னோடய வீடியோஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். நான் பாட்டுக்கு ஒரு சென்டென்ஸில் சொல்லிட்டு போனால் கன்ஃபியூஷன் வருது. ஸோ
கிளியராக சொல்லிடுவோமே அப்படிங்கிற எண்ணம். அப்படி கிளாரிட்டி கொடுக்க போகும்போது ரொம்ப பெருசாக போயிடுது. ஓகே டியர்ஸ், போர் அடிச்சதுன்னா ஐ எம் ரியலி சாரி. டேக் கேர், ஹேவ் அ குட் டே, குட் நைட், பாய்.